ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ப்ளவுஸ் தைக்க போகிறோம். இப்போ கை ஒட்டு போட்டிருக்கோம். கைக்கு துணி பத்தலை, கட்டிங் வீடியோ பார்த்துருக்கோம். இப்போ நம்ம ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். கைக்கு ஒட்டு போட்டிருக்கோம். 4 பக்கமும் 4 பீஸ் கட் பண்ணி ஒட்டு போட்டு மேலே படிமான தையல் போட்டு ரெண்டுத்தையும் சமமாக வச்சு கட் பண்ண போகிறோம். 2 கையும் மடிச்சுக்கலாம். சின்னதாக ஃபோல்டு பண்ணிவிட்டு இது மேலே கையிலே மேல் தையல் போட சொல்லிட்டாங்க. எம்மிங் வேண்டாம், தையல் போட்டுருங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் தையல் போட்டுட்டோம். 2 கையும் ஒன்றா சமமாக வச்சு எக்ஸ்ட்ரா நம்ம ஒட்டு போட்டோம்ல, அந்த எக்ஸ்ட்ரா பீஸ், ஏன்னா 80 பாயிண்ட்டு ப்ளவுஸு 1 மீட்ரு இருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும். அதனால் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். ரெண்டுத்தையும் சமமாக வச்சு பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா வர பீஸை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் எடுத்துக்கிறோம். ஃப்ரண்ட்டில் 3 டாட் போட்டுட்டு 3 டாட்டும் பிடிச்சிக்கலாம். ஒரு பக்கம் சின்னதாக இருக்கணும், ஒரு பக்கம் பெருசாக இருக்கணும். நான் காட்டுறேன் பாருங்கள். இதை பாருங்கள், அடுத்து சின்ன டாட்டு, கொக்கி பக்கத்தாண்ட ஒரு டாட்டு, அடுத்து ஆம்கோலாண்ட ஒரு டாட்டு. டாட் பிடிச்சிக்கணும். டாட் பிடிச்ச உடனே கட் பண்ணி எடுத்துட்டு பட்டிக்கு வெட்டி வச்சிருந்த துணியை மேலே ஒரு பட்டியும் கீழே ஒரு துணியும் வச்சு ஜாயின் பண்ணுறோம். 3 டாட் பிடிச்சோம்ல, அதுலேருந்து நம்ம டாட் பிடிச்ச இடத்துலேருந்து பிடிச்சி மேல் பட்டியும் கீழ் பட்டியும் வச்சு 3 துணியும் வச்சு ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணி முடித்தோடனே அர்க்காட் பண்ணிக்கிறோம். அர்க்காட் பண்ணிவிட்டு மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கிறோம். கீழ்ப்பக்கம் வர மாதிரி படிமான தையல் போட்டுக்கிறோம். படிமான தையல் போட்டு முடிச்சோடனே எக்ஸ்ட்ரா வர துணியை கட் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்து பேக் ஒரு 1.5 இன்ச்சு மடிச்சிருந்தால அதை மடித்து தைச்சிக்கிறோம். தைச்சி முடித்தோடனே டாட் வச்சுக்கலாம். 2 டாட் பின்னாடி 2 டாட் போட்டுட்டு டாட் போட்டு முடித்த உடனே 2 பக்கமும் சமமாக இருக்கான்னு பார்த்து அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து பட்டிக்கு மடிச்சுக்கிறோம். மடிச்சுக்கிட்டு அந்த சைடும் அதேமாரியே மடிச்சுக்கிறோம். 2 பக்கமும் மடிச்சுட்டு இப்போ நம்ம கொக்கி பட்டியும் ஐ பட்டியும் வைக்க போகிறோம். இங்கே பாருங்கள், 2 பக்கமும் மடிச்சுக்கிறோம். மடித்து தையல் போட்டு முடித்த உடனே அடுத்து கொக்கி பட்டியும் ஐ பட்டியும் தைச்சிக்கிறோம். கொக்கி பட்டிக்கு 2ஆக ஃபோல்டு பண்ணணும். ஐ பட்டிக்கு ஒரு 1/4 இன்ச்சு விட்டு மட்டும் மடித்து தைக்கிறோம். மடித்து தைச்சிட்டு ஃபஸ்ட்டு கொக்கி பட்டி ஜாயின் பண்ணிக்கிறோம். அடுத்து ஐ பட்டி ஜாயின் பண்ணிக்கிறோம். ஜாயின் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக அர்க்காட் போட்டுக்கணுன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். சிசர் கட் போட்டு அடுத்து மேலே படிமான தையல் ஒன்று போட்டுக்கணும். இந்த சைடு ஃபோல்டு பண்ணி நம்ம ஐ பட்டி செய்கிறோம். ஐ பட்டி தைக்கிறோம். ஐ பட்டி வி ஷேப்பில் நான் வச்சுருவேன். நிறைய பேருக்கு வி ஷேப் தான் கேட்பாங்க. வி ஷேப் வச்சுருவேன். 5 வி ஷேப் வச்சுட்டு அடுத்து கொக்கி பட்டியை மடித்து தைச்சிடணும். மடித்து தைச்சிட்டு சமமாக இருக்கான்ட்டு
பார்த்துக்குறோம். சமமாக இருந்த உடனே ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணி முடித்த உடனே 2 பக்கமும் ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்து நெக்கு கழுத்து வந்து பீஸ் வச்சுக்கலாம். கிராஸ் பீஸ் வச்சுக்கலாம். கிராஸ் பீஸ் எடுத்து ஜாயின் பண்ணி வச்சிட்ட பிறகு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு கழுத்தில் ஜாயின் பண்ணலாம். கழுத்தில் வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு அங்கே ஒரு அர்க்காத்து கொடுத்துக்கலாம். அர்க்காத்து கொடுத்துட்டு அடுத்து திருப்ப ஒரு மடிப்பு தையல் மடித்து அடிச்சுக்கலாம். மடித்து அடிச்சுட்டு அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை பின்னாடி திருப்பி எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். மறுபடியும் டபுள் தையல் மேலே மடித்து டபுள் தையல் ஸ்டிச் பண்ணிக்கலாம். மறுபடியும் அது மேலே இன்னொரு தையல் போட்டுக்கலாம். அடுத்து கை ஜாயின் பண்ணிக்கலாம். கை ஜாயின் பண்ணிவிட்டு 2 தையல் போட்டுக்கலாம். அடுத்த கை ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 2 கையும் ஜாயின் பண்ணிக்கலாம். அளவு ஜாக்கெட் எடுத்து மார்க் பண்ணிக்கலாம். கொக்கி பட்டி ஐப்பட்டியை ஒன்றா கொக்கி பட்டி வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஐப்பட்டி வச்சுட்டு அடுத்து கொக்கி பட்டி வச்சுட்டு இது ஜாயின் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். இடுப்பு பக்கம் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து கை பக்கம் மார்க் பண்ணிக்கலாம். அப்படியே ஒரு ஸ்ட்ரைட் தையல் போட்டுக்கலாம். அப்புறம் அந்த இடுப்பு பட்டிக்கும் கைக்கும் சேர்த்து மார்க் பண்ண இடத்துக்கு நேராக ஒரு ஸ்ட்ரைட் தையல் போட்டுக்கலாம். அதே போல் இந்த சைடு போட்டுக்கலாம். போட்டு முடிச்சுட்டு நம்ம ஃபினிஷிங் பார்க்கலாம்.
நம்ம அளவு ஜாக்கெட்டையும் இதையும் சேர்த்து வச்சு பார்த்தா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், ப்ளவுஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்படி ஒரு 3 தையலாக போட்டுக்கலாம். பக்கத்தில் பக்கத்தில் 3 தையல் போட்டால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைட்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் பிரித்து விட்டுக்கலாம். இல்லை அவங்களுக்கு துணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் பிரித்து விட்டுப்பாங்க. அதனால் 3 தையல் போட்டுக்கலாம். அவ்வளோதான், ப்ளவுஸ் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.